நம்ம இந்தியா ப்ளூ ஜெர்சில அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இனி ஐபிஎல் ஜெர்சில அவங்கள ப்ரூவ் பண்ண போறாங்க. அதை பாக்குறதுக்கு மில்லியன் ஆஃப் ஐபிஎல் ஃபேன்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா 1950s and 60sல இந்த மாதிரி இல்ல. ஒரு கார்கோ ஷிப்ல எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் மேட்ச்க்காக டிராவல் பண்ணிருக்காங்க. லோ சேலரி, புவர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரேர் ஸ்பான்சர்ஷிப் தான் இருந்துச்சு. 1983க்கு முன்னாடி இந்தியால கிரிக்கெட்டுக்கு பெரிய மார்க்கெட் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா எப்ப 1983 வேர்ல்டு கப் கபில் தேவ் லிஃப்ட் பண்ணாரோ, இந்தியால இருக்க பசங்க புக் எடுக்கிறாங்களோ இல்லையோ கையில பேட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 1991ல லிபரலைசேஷனுக்கு அப்புறம் இந்தியால ஃபாரின் பிராண்ட்ஸ் என்டர் ஆனாங்க. அப்ப அவங்க மார்க்கெட் பண்றதுக்கு பிளாட்ஃபார்ம் தேடினாங்க. அப்பதான் லெஜண்ட்ஸான சச்சின் தெண்டுல்கர், ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி எல்லாம் கிரிக்கெட்டை இந்தியால இருக்க எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் போய் சேர்த்தாங்க. ஃபாரின் பிராண்ட்ஸ்ல இவங்களை யூஸ் பண்ணி நல்லாவே மார்க்கெட் பண்ணாங்க. 1997ல பிசிசிஐ பிரசிடென்டா ஜெகமோகன் தால்மியா வந்ததுக்கு அப்புறம் டிடி பிராட்காஸ்டிங் ரைட்ஸ்னால பிசிசிஐ ஹியூஜ் ரெவென்யூ earn பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 2007ல இந்தியா ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2008ல பிசிசிஐ ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. கிரிக்கெட் பிளஸ் என்டர்டைன்மெண்ட் பிளஸ் மணி சொல்லிட்டு ஐபிஎல் $1 பில்லியன் வேல்யூ கிரியேட் பண்ணுச்சு. பிசினஸ்